எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்வனத்தின் புனைவு வனத்தில் கலந்துரையாட எடுத்துக்கொண்ட கதை சொல்வனத்தில் வந்துள்ள கௌதம் நாராயணன் அவர்களின் நிழல்களின் ஓலம். திருநெல்வேலியின் பின்னணியில் ஒரு மழைக்கால இரவில் தொடங்குறது இந்த கதை. ஆட்டோ ஓட்டுநரான முத்தப்பன் அவருடைய வாழ்வோட ஒரு பகுதியை காட்டுகிறது. வெறும் ஒரு பயணத்தை பற்றிய கதையாக தான் அது தொடங்குது. ஆனால் மெல்ல மெல்ல அந்த மனித மனதில் ஆழத்தில் புதைஞ்சு கிடக்கிற வஞ்சம், இழப்பு மற்றும் கடந்த கால நிகழ்வுகள், நிழல்கள், அவை ஐ மீன் அது எழுப்புகிற ஓலம், இதை பற்றியெல்லாம் பேசுது. அமைதியாக தோன்றும் ஒரு வாழ்வில் பின்னால் எவ்வளோ பெரிய கொந்தளிப்புகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்த கதையில் ஆசிரியர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார். வாருங்கள் கௌதம், உங்கள் கதை நிழல்களின் ஓலம் படித்தப்புறம் என் மனசில் என்னோட சிந்தனையில் சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. முத்தப்பனோட பற்றற்ற நிலைக்கு அவனோட கடந்த கால இழப்புகள் காரணமா? அவன் இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்க இயலாமல் போச்சு. அதோடைய தாகம் கூட அவனுக்கு இருக்குமா? உங்க கருத்து என்ன அதை பத்தி? முத்தப்பன் அதாவது பொதுவா ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பெரும்பாலும் அந்த கதாபாத்திரம் தன்னை அதுவா காட்டிக்க விரும்புதுன்னு அர்த்தம். அவன் தன்னை ஒரு டிட்டாச்சு பர்சனா காட்டிக்க விரும்புறான். அப்படி காட்டிக்க விரும்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களோட சில விஷயம் நம்ம கதையிலேயே சொல்லியிருக்கோம். சோ இப்ப ஒருத்தன் தன்னை டிட்டாச்சு பர்சனா காட்டிக்கணும். அவனுக்கு சின்ன வயசுல நடந்த இழப்புகள், நீங்க சரியா அதை மென்ஷன் பண்ணீங்க. சின்ன வயசுல நடந்த இழப்புகள் ஒரு மேஜர் காரணம். ஒரு இழப்பு நடக்குது. அந்த இழப்போட அந்த அந்த துயரமான விஷயத்துக்கு யாரு காரணகர்த்தாங்கிறத அந்த பர்சன் அவனுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கான் சின்ன வயசுல. அந்த அதாவது ஒரு ஒரு குழந்தை பருவத்துல இருக்கிற அவனுக்கு தாங்கிக்க முடியாத ஒரு அக்கௌண்டபிலிட்டி அது. ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு நடந்த துயரத்துக்கு இந்த நபர் தான் காரணம்னு அவனுக்கு மட்டும் சொல்லப்பட்டு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறான். அப்படி இருக்கிறப்போ அந்த அந்த அக்கௌண்டபிலிட்டி அவனால ஹேண்டில் பண்ணிக்க முடியல. சோ ஒரு 2 மெக்கானிசம் வருது அவன்கிட்ட. ஒன்னு ஃப்ரைட் மெக்கானிசம் வருது, இன்னொன்னு ஃபைட் மெக்கானிசம் வருது. அவன் ராத்திரி தூங்க முடியாம கஷ்டப்படுறப்பெல்லாம் பயந்து நெரிச்சுக்கிறான், இல்ல சண்டை போடுற மாதிரி தன்னை காட்டிக்கிறான். இப்படி இருக்கிறப்போ இந்த நம்மளால இங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத அவன் ரொம்ப சின்ன வயசுலயே உணர்ந்தான். எவ்வளவு என்ன நடந்தாலும் என்னால அதை எதுவுமே செஞ்சிட முடியாது, நம்ம ரொம்ப அற்பமானவங்கிறத அவன் ரொம்ப சின்ன வயசுல உணர்ந்தான். அந்த 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 உணர்ச்சியோட பிளிப் சைடு தான் இங்க அவன் காட்டிக்கிற டிட்டாச்மெண்ட். அவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. பிகாஸ் என் கையில ஒண்ணு வந்தது, என்னால அதை வச்சு எதுவுமே செய்ய முடியல, அதுக்கு என் கைக்கு எதுவும் வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்துக்கிறான். அதுதான் மேஜர் ரீசன். அழகா சொன்னீங்க. இந்த கதை படிக்கும்போது கதையோட நாயகன் முத்தப்பனா இல்லைன்னா அந்த குள்ள போட்டிருக்கிற மர்ம பயணியா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வர அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. நீங்க யாரும் மனசுல வச்சுட்டு எழுதினீங்க? ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு இந்த கதை ஸ்டார்ட் ஆனது அந்த மர்ம நபர் வச்சுதான். ஒருத்தன் ஒரு விஷயத்த செய்யணும்னு போறான், அதோட நம்ம செய்ய போற விஷயம் என்ன, அதோட தாக்கம் என்னங்கிறத ஏதோ விதத்துல இயற்கை அவனுக்கு உணர்த்துது முன்னாடியே. நான் ஒரு கொலையை செய்யறேன்னா அந்த நான் கொலை செய்யப்பட்ட மனிதர் இப்படிதான் அவலமா கிடப்பான் அப்படிங்கறத இயற்கை அவனுக்கு உணர்த்துது. அதை பார்த்துட்டு அவன் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது தான் ஐடியா. நம்ம ஆங்காரத்தை நிறைய திட்டமிட்டுறலாம், ஆனா நம்ம செஞ்ச காரியம் எவ்வளவு அசிங்கம் அப்படிங்கறத கண் கூட பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அதை செயல சின்ன தயக்கம் வரும். சோ அத ஏதோ விதத்துல அவனுக்கு பிரபஞ்சமோ இயற்கையோ விதியோ அவனுக்கு காட்டுனதுக்கு அப்புறம் he decides to back off or he decides to postpone it to இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற இடத்துக்கு அவன் போறான். அதுதான் கதையா இருந்தது. ஆனா என்னமோ எழுத ஆரம்பிக்கிறப்போ நான் ஒரு முத்தப்பனுங்கிற ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அது எதுக்கு பண்ணங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சப்போ இது முத்தப்பனோட கதையாயிடுது. ஏன்னா ஒரு 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 கிரைம் நடக்குது. ஒரு கிரைமை நோக்கி ஒரு கதை போகுது. அந்த கிரைமை பத்தியோ
இல்ல அந்த கிரைம் யார் பண்ணாங்கிறத பத்தியோ, ஒரு ஹூடனிட் மாதிரியோ, இல்ல கிரைம்னால அந்த கிரிமினலுக்கு என்ன வந்ததுங்கிறத பத்தியோ பேசாம கிரைமோட டான்ஜென்ஷியலா அட்டாச் ஆயிருக்கிற ஒரு கேரக்டர் பத்தி பேசுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது எனக்கு. rather than talking about the crime itself, I thought of talking about someone who is tangentially attached to the crime. அது கூட ரொம்ப பட்டும் படாம ஒட்டிட்டு இருக்கிற ஒரு நபர். முத்தப்பனுக்கும் அந்த 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 கிரைமுக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. ஆனா ஏதோ விதத்துல அவன் தொடர்புல இருக்கான். பெரும்பாலான நிகழ்வுகளோட நம்ம அப்படித்தானே இருக்கோம். நம்ம நேரடி தொடர்பு எதுவுமே இருக்காது. பட் we are tangentially connected to the happenings. So அப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அதனால எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. யாருடா இதுல இது அப்படின்னு. ரெண்டு பேரையும் மாத்துறாங்க. சோ ரெண்டு பேருமே நாயகர்கள். 2 பேருமே நாயகர்கள். அப்புறம் இந்த மர்ம பயணியோட பெயரை கூட சொல்லாம அவர் வந்து ஒரு குறியீடா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்களோ? குறியீடுன்னு இல்ல, he could be anyone அப்படிங்கிறது தான். நம்ம முத்தப்பனோட பாயிண்ட் ஆஃப் வியூல போறப்போ அவன் முத்தப்பனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் நோபடி. அவன் யாரோ ஒருத்தன், ஆனா அவன் ஏதோ செய்யறான். நான் ஒரு ஒரு இருளோட வடிவம்னு வச்சுக்கலாம் அவனை. அந்த மாதிரி அவன் ஒரு நிழல் வடிவம். அவன் அந்த மாதிரி இருக்கான். he might be anything. நம்ம அஞ்சற குரூரங்கள் எல்லாம் நிகழ்த்துறவன் அவன். அந்த மாதிரி ஒருத்தன் அவன். சோ அவனுக்கு பேர் தேவையில்லை. அவன் யாரு என்னங்கிறது தேவையில்லை. ஏன்னா முத்தப்பனுக்கு அவன் யாருன்னு தெரியாது. சோ வாசகர்களுக்கும் அவன் யாருன்னு தெரியணும்னு இல்லை. அந்த கிறிஸ்டி அக்காவோட கதாபாத்திரம் அந்த முத்தப்பனோட வாழ்க்கையில ஒரு நிழல் மாதிரி தொடரும்படியே அந்த கதையை புரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு என்ன பின்னணி? அது ஒரு பொதுவா நம்ம எல்லாரோட குணங்களுமே அந்த அந்த ஏஜ்ல வடிவமைக்கப்படுறதுதான். ஒரு 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 நம்மளோட அச்சங்கள், விளைவுகள் எல்லாமே அந்த காலகட்டத்துல முடிவாகிறது தான். சோ அதோட ஒரு வடிவம் தான் கிறிஸ்டியை தவிர, கிறிஸ்டிய ரெப்ரசன்ஸ் போத் இஸ் ரொம்ப பிளாசமிக்கான சைல்ட்ஹுட்டுக்கும் அவ தான் காரணமா இருக்கா. அவனால விடுபடவே முடியாத ஒரு துயரத்துக்கும் ஒரு 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 கேரக்டர் பிளாக்குமே அவ தான் காரணமா இருக்கா. அண்ட் அவனை நம்மள துரத்திட்டு இருக்கிற நிழலோ இல்ல நம்ம கூட இருக்கிற தெய்வமோ ரெண்டுமே குழந்தை பருவம் தான். அது 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 சில பேருக்கு அது பெரிய பிசாசா இருக்கும் அவங்களோட குழந்தை பருவம். சில பேருக்கு அது கூடவே வர தெய்வமா இருக்கும். துயரமான நேரத்துல நம்மள சமநிலையோட வச்சுக்கிறது நம்ம குழந்தை பருவ நினைவுகள் தான். அந்த வாலிபத்தோட நினைவுகள் தான். நம்மள 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 ஒரு நிதர்சனத்தை ரொம்ப சூட்டிப்பா எதிர்கொள்ள முடியாம பண்றதுக்கு நம்ம குழந்தைகளோட அந்த பருவத்துல வந்த அச்சங்கள், அந்த பருவத்துல நடந்த சறுக்கல்கள் அதெல்லாம் தான் காரணமா இருக்கும். சோ அதோட குறியீடு தான் கிறிஸ்டி. He represents both his beautiful childhood and the ஒரு மீட்பே இல்லாத ஒரு துயரத்தோட ஒரு குறியீடு. அந்த நிழல்களின் ஓலம் இந்த தலைப்பு வந்து அந்த கதையில வந்து அந்த ஓலம் வந்துட்டே இருக்கு. அந்த தலைப்போட உட்பொருள் என்ன? நிழல்கள் ஓலமிடுமா? மனசுல ஓலமிடுறது அவ்வளவுதான் இல்லையா? நிழல்கள் ஓலமிடாது. நிழல்கள் அதான் கதையோட டைட்டிலோட முரண். அதான் கேட்கப்படாத ஓலங்கள். அதுதான் இது. அதோட ஓலங்களை யாராலையும் கேட்க முடியாது. கிறிஸ்டியோட ஓலத்தை யாருமே கேட்கல. கிறிஸ்டி எதுக்கு போனா, எதுக்கு அவளுக்கு அப்படி நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ கிறிஸ்டியோட ஓலம் கேட்கப்படாத ஒரு ஓலம் தான். கடைசியா வரக்கூடிய அந்த அன்னை நாய், தான் குட்டியை இழந்துட்டு அழற அன்னை நாயோட ஓலத்தையும் யாருமே கேட்க போறது இல்லை. ஏன்னா அதோட குட்டி இழந்ததுக்கு காரணம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த குட்டி செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ நடந்திருக்கணும், அதை தடுக்கிற மாதிரி இந்த குட்டி போயிடுச்சு. அப்போ அந்த அன்னை நாயோட ஓலத்தையுமே யாரும் கேட்கல, யாரும் கேட்கவும் போறது இல்லை. சோ இந்த மாதிரி பல நிழல்கள் இருக்கு கதையில. அவங்களோட ஓலம், அதனாலதான் நிழல்களின் ஓலம். சரியான தலைப்பு தான். இந்த நாய்க்குட்டிய வந்து சாகடிச்சு அதுக்கப்புறம் நடக்க போற ஒரு மரணத்தை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இதை ஒரு உயிரை கொடுத்துட்டா இன்னொரு உயிரை காப்பாற்றணுமா? அது ஒரு நிதர்சனம்னு வச்சுக்கலாம். நம்ம அப்படித்தானே நடக்குது. நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம். யார் எங்க நமக்காக யார் சாகறாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு அந்த பிரபஞ்சோட நிகழ்வுகள்ல எப்போ எது நடக்குது, நமக்கு வர வேண்டியது எப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விழுது, எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அதுதான் ஐடியாவே. கதையோட கிரக்ஸே அதான். நம்ம நிம்மதியா தூக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். பட் வி நெவர் நோ யார் நமக்காக எங்க சாகறான், எங்க போராடுறாங்கிறது நமக்கு தெரியாது.
அத ரியலைஸ் பண்றப்போ வரக்கூடிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அதுதான் கதை. ஆ, இந்த சுழல் மாடனோட புகைப்படம் வந்து கீழ விழுது. அவன் கால்ல வந்து மிதிக்கிறான். அப்புறம் அத எடுத்து சட்டப்பையில வச்சுக்கிறான். அவனுக்கு என்ன ரொம்ப அதீத பக்தி உண்டோ? அப்படி ஒண்ணும் பக்தி கதையில இல்ல. தெரியலையே! இல்ல பக்தி கிடையாது. ஒரு மெமரி ட்ரிகர்ன்னு சொல்லலாம். அது ஒரு நரேட்டிவ் டெக்னிக் தான். இப்போ அ அவன் இந்த பயணிய எப்போதும் வரக்கூடிய சாதாரண ஒரு பயணின்னு நெனச்சுட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா, அங்க அந்த காட்சியில என்ன நடக்குதுன்னா, சுடலைமாட சாமியோட புகைப்படம் அவன் பாதங்களுக்கு கீழ இருக்கு. மிதிப்பட்டு கிடக்கு. அதுல இருந்து அவன் மெமரி ட்ரிகர் ஆகுது. ஓ! மெமரி ட்ரிகரே எங்க போகுதுன்னா, அவன் அவனோட சொந்தக்காரங்களோட மரணத்துல அந்த அம்மன் நோட்டீஸ் கால்ல. மிதிப்பட்டு இருக்கிற இதுக்கு மெமரி ட்ரிகர் ஆகுது. ஓ! அதுக்கு முன்னாடி இன்னொரு மெமரி என்னன்னா, கிறிஸ்டி சாகர கிறிஸ்டியோட துக்க வீட்ல மேரி மாதாவோட படம் விழும். அவன் அது அது விழுந்திருக்கும். சோ இந்த 3 மெமரியும் இங்க வந்த உடனே, இந்த நாள், இந்த தருணம் சாதாரண தருணம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சலனம் அவனுக்குள்ள எட்டி ம். பார்க்க ஆரம்பிக்குது. அவன் அதனால தான் அவன நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் இவன நோட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு பதட்டம் ஆயிருது. ம். சோ அந்த இது திஸ் இஸ் நாட் அன் எவ்ரிடே ஈவென்ட் அப்படின்னு கொண்டு வரதுக்கு அந்த 3 மெமரி யூஸ் பண்ற மாரி. ஓ! எனக்கு அந்த கோணம் வந்து அ தோணவே இல்ல. கதை படிக்கும்போது. ம். 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 அற்புதம். நீங்க வந்து கதையில வந்து நீங்க திருநெல்வேலிக்காரங்கிறதுனால நெனைக்கிறேன். கதையில வர எல்லா இடம் பாளையங்கோட்டை, அப்புறம் அவன் வந்து அந்த ஆட்டோல போகும்பொழுது 2 பக்கமும் இருக்கிறது விவரிக்கிறது. அப்புறம் பெருமாள்புரமும் ம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க ஒருத்தங்க ஓகே. இருந்தாங்க அங்க. பெருமாள்புரத்துல அந்த இடம், அதோட லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டே போறீங்க. அ ம். ரொம்ப சொந்த ஊர் மேல ரொம்ப அதீத இது உண்டோ உங்களுக்கு? அப்படின்னு இல்ல. சில கதைகள்ல அ ஊர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ம். ஒரு ஒரு ஊரும், அவன் அவன் வாழ்ற வாழ்வியலும், அவன் அவன் டொனாலிட்டில ஆரம்பிச்சு, அவனோட இமோஷனல் டைனமிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஊர் சொல்லிடும். அந்த இடம் சொல்லிடும். ம். அப்போ நம்ம ஒரு கதாபாத்திரத்த ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறப்போ, நம்ம ஒரு இமோஷனல் ஸ்பெக்ட்ரம் உருவாக்கிக்கிறோம் அங்க. இதுக்கு மேல உணர்ச்சிகள் போகாது அப்படிங்கிற மாரி ஒண்ணு அமைஞ்சிரும். பட் சில கதைகள்ல ஒரு ஆதருக்கு விஷுவலைஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கிற ஒரு 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 இடம் தான். நான் சுத்தின ஏரியா எனக்கு விஷுவலைஸ் பண்ணிக்க ஈஸி. ம். அதுவும் நம்ம ஒரு ஆட்டோகாரனை வச்சு எழுதுறோம் அப்படிங்கிறப்போ, கொஞ்சம் நமக்கு பழக்கப்பட்ட இடங்களா இருந்தா சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கதையில வச்சுக்கிட்டதுக்கு ரீசன் எனக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு. விஷுவலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கணும். ஏன்னா நான் பெரும்பாலும் ரொம்ப அலையாத ஆள். அ அதனால எனக்கு ஃபெமிலியரா இருக்கிற டெரெய்ன வச்சுக்கிட்டா எனக்கு பெட்டரா இருக்கும். அப்படி யோசிச்சு பண்ணதுதான். ஓகே. கதையில வந்து வசனங்களே ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா மௌனம் தான் நெறைய பேசுது. இத ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி கையாண்டதுக்கும், அ என்ன உங்களுக்கு ஏன் இந்த மாரி பண்ணீங்க? ரொம்ப பேச்சே இல்லையே! அந்த இல்ல அது முக்குண்டாக்காரன் கூட ஒரு லைன் 6 வார்த்தை அப்படிதான் பேசிட்டு போறான் கடைசியில. ம். அது ஐ திங்க் இட் இஸ் அ ரிஃப்ளெக்ட் நம்ம என்னவா இருக்கோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். நான் பெரும்பாலும் தனிச்சே இருக்கிறவன். ம். அதனால என்னோட மொமெண்ட்ஸ்க்கு வெயிட் ஜாஸ்தி. எனக்கு அப்படி இந்த அ மிதந்துகிட்டே போற ஆள் கிடையாது. நின்னு ஆழத்துக்குள்ள போயிட்டே இருக்கிற ஆள். என்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ம். உணர்ச்சி எனக்கு அப்படியே எளிதா கடந்து போயிறாது. நான் அதுக்குள்ளேயே புழங்கி புழங்கி எனக்கு ஒரு நாள் ஒரு காலைல எந்திச்சு வரக்கூடிய உணர்ச்சி எனக்கு ஒரு நாள் பூரம் கூட சில நேரம் அதிலேயே நான் இருக்கிற ஆள். என் கதைகள்லயும் அது வந்துகிட்டே இருக்கும். என் கதைகள்ல டைம் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கும். ம். தே ஆர் வெரி கேப்சூல் சைஸ்டு நரேட்டிவ்ஸ். அவ்வளவுதான் டைம் அவ்வளவுதான் இருக்கும். பட் டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். நான் ஒரு 50 வருட கதை, 60 வருட கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு நாள், ஒரு ம். இரவு, 1 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற கதை. இதுல இருக்கும். ஆனா 1 மணி நேரம் ரொம்ப ஆழமா, ரொம்ப பெருசா, ரொம்ப வாஸ்ட்டா இருக்கும். இன்னொன்னு வசனங்கள் குறைவா இருக்கிறதுக்கு காரணம், நான் ஒரு நாவல் எழுதி முடிச்சிருந்தேன். ம். அ அது ரொம்ப நீண்ட நாவல். ஒரு 800 பக்கம் வரக்கூடிய நாவல் அது. நான் எழுதின சிறுகதைகள் சொல்லுவனத்துல வந்ததும், பிற இதழ்கள்ல வந்த எல்லா கதைகளுமே, அந்த நாவலோட மனநிலையில இருந்து விடுபடுறதுக்காக எழுதினதுதான். ம். அந்த அந்த நாவல் வந்துட்டு ரொம்ப ஹைலி டிராமேட்டிக்கான, ரொம்ப டார்க்கா அந்த மாரி இருந்த இது. சோ பெரும்பாலும் கொஞ்சம் கேப்சூல் கொஞ்சம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸா எழுதலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாரி பண்ணேன். பட் பெரும்பாலும் நான் என்னவா இருக்கனோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மௌனம். நான் தனிச்சே இருக்கிற ஆள், பெருசா பேசாத ஒரு இது. இப்பவுமே ஒரு 2 மினிட்ஸ் உட்கார்ந்து நான் இந்த கதைக்கு அப்புறம் ஒரு 5, 6 கதை எழுதிட்டேன். அதனால கதை எனக்கு மறந்து போச்சு நெறைய.
திரும்ப உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா. நான் கூட காலையில ஒரு தடவ படிச்சேன். இல்லைன்னா ம். அது மனசுல பதியாது. ம், ம், ஆமா. ம். எவ்வளோ தரம் படிச்சாலும். ம். இந்த முக்கிய கதாபாத்திரத்தோட பின்னணி இல்லைன்னா உளவியல், அது எப்படி ம். உங்க மனசுல வந்து உருவாச்சு? உங்க மனசுல உருவானதா? ஆமா. எல்லா நம்ம எழுதுற எல்லா கேரக்டர்ஸ்லயும் நம்மளோட ஒரு பார்ட் இருக்கும். நான் பெருசா டிட்டாச்சடா இருக்கிற ஒரு ஒரு பெர்சன் தான். எதுலயும் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்க கொஞ்சம் தயங்குவேன். ஸ்பெக்டேட்டரா தான் நெறைய இடங்கள்ல. அது ரொம்ப க்ளோஸ் டு பீப்பிளோட ஃபேமிலி ஃபங்ஷன் இருந்தா கூட நான் ஒரு ஸ்பெக்டேட்டரா அப்படியே இருந்து தான் ஒரு இது. சோ அந்த ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ம். அதுக்கப்புறம் அ அந்த பட் நம்ம மேக்னிஃபை பண்ணுவோம் அத. நம்ம நரேட்டிவ்க்குள்ள வரப்போ, கதைக்குள்ள வரப்போ அது கொஞ்சம் மேக்னிஃபைடா கொஞ்சம் காட்டுவோம். சோ ஒரு எல்லா தருணங்களையும் அந்த ஸ்பெக்டேட்டரா மட்டும் இருந்துற முடியாது. அ ஒ ஏன்னா சில தருணங்கள்ல நம்ம ஸ்பெக்டேட்டரா இருக்கிற போதே நம்ம நம்ம பெர்பெட்ரேட்டாவும் மாறிடுறோம். ம். இந்த கதையில முக்கியமான இடம் அதுதான். அவன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லங்கிறத நெனச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அ இ கொஞ்சம் ஆக்சுவலி அந்த அந்த நாய் இல்லன்னா, ஹி வுட் ஹவ் பிகம் அன் எனேபிளர். அவன கொண்டு அங்க இறக்கி விட்டது அவனா இருப்பான். சோ நம்ம ஒரு காரணம் ஆயிடுவோம். சோ எல்லா இடங்களையும் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறது சரி கிடையாது. எனக்கு நானே வச்சுக்கிட்ட முரண் மாரி அவன். அது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட மாரி. யூ கான்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் ஆல்வேஸ். சோ ம். அதான். ஸ்பெக்டேட்டரா இருக்கிறது நம்ம எனேபிளரா மாறிடுறோம். சோ அதுல ம். இருந்து தான் வந்தது அது. ரொம்ப நல்ல அட்வைஸும் கூட. ம். 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 இந்த கதைக்கு வந்து ஒரு சுமூகமான முடிவோ, இல்ல படிச்ச உடனே, ஆமா போனான். அவன கொல்லல, கொன்னான். அவன் எதுக்காக போறான்னே முதல்ல தெரியல. நம்மளா நெனச்சுக்கிறோம் கொல்றதுக்குன்னு. அவன் எதுக்கு போனானோ தெரியாது. அப்படி இது மாரி ஒரு ஒரு வாசகர் என்ன வேணா நெனச்சுக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. அது ஏன் அப்படி ம். ஒரு முடிவு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் அப்படி எழுதினீங்க? இல்ல என்ன கேட்டா, அ அதுல ஒரு திட்டவட்டமான ஒரு 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 எமோஷன் இருக்கு. என்னதான் நான் பழைய பல விஷயங்கள ரீடரோட இன்டர்பிரேஷனுக்கு விட்டிருந்தாலும், எனக்கு அதுல ஒரு கதை இருக்கு. நான் ஒரு பேஸ வச்சுட்டு தான் அத எழுதினேன். ம். ஒரு உதாரணமா, இப்ப அந்த அ அந்த 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 குல்லா போட்டுட்டு அந்த வீட்டையே சுத்திட்டு இருந்தவன், அவன் தான் மகளத்தான் கொல்ல வராங்கிறது தான் என்னோட ஓ! புரிதல். தனக்கு தனக்கு புடிக்காத ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, தான் மகள அவன் கொன்றலாம்னு தான் வரான். ஓஹோ! ஏன்னா, அவன் ஒரு புரொஃபஷனல் கொலைகாரனா இருந்தா அவன் அவ்வளவு தயங்க மாட்டான். அவன் ஆரம்பத்திலே ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டே வரான். அவனுக்கு அந்த மூர்க்கத்த வரவழைச்சுக்க மது தேவைப்படுது. ம். அ ஏன்னா, அவனுக்கு கொல்ல விருப்பம் இல்ல. அண்ட் அவன் அவன் பார்த்துட்டு வர காட்சிகள் எல்லாமே குடும்பங்கள் சார்ந்ததா இருக்கும். குடும்பம் வெளிய வர்றத பார்ப்பான். அவனுக்கு ஏக்கமா இருக்கும். அ ஒரு 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 பெண் குழந்தையோட இந்த நீராட்டு விழா பேனர பார்ப்பான். அப்புறம் இன்னொரு பெண் குழந்தை காருக்குள்ள உட்கார்ந்து சந்தோஷமா போயிட்டு இருக்கும். அத பார்ப்பான். வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு அடுத்து அ ஒரு ஒரு அம்மாவும், ஒரு குட்டி நாயும் போயிட்டு இருக்கு. அந்த குட்டி நாய் இறந்து போறத பார்த்த உடனே அவன் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வரான். சோ நான் வச்சுக்கிட்டது அவன் தான் மகள கொல்ல ஓ! வராங்கிறது. பட் அத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவன் கொள்ளடிக்க கூட வந்திருக்கலாம். தெரியாது. இது ம். எனக்கு நான் வச்சுக்கிட்ட கற்பிதம். இது இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாரி கடைசிலயுமே முத்தப்பன் உணர்றது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் தான். சில லைஃப்ல சில தருணங்கள் நம்ம நம்ம இருத்தலோட கனத்த உணருவோம். சில பல மொமெண்ட்ஸ்ல. அந்த மாரி ஒரு மொமெண்ட் தான் அது. ஏன்னா, அ எனக்கும் இதுக்கும் எந்தவித இதுவும் அவன் கிறிஸ்டியோட இருந்த காலங்கள்ல கிறிஸ்டிக்காக வருந்துறான். கிறிஸ்டி நெனச்சு ரொம்ப ரொம்ப பெரிய துயரத்துக்கு உள்ளாயிருக்கான். பட் எங்கேயோ ஆஃப் த ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் மொத்தமா தன்னை காத்துக்கிறான். எதுவுமே என்ன அண்டக்கூடாது. ஏன்னா அண்டுனா நான் உடைஞ்சு போயிடுறேன். நான் கையில எடுத்தேன்னா உடைஞ்சு போயிடுறப்ப எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விலகியே இருக்கிற ஒருத்தன், அவன் உணர்றான். நான் இந்த வீடு தான் இருந்திருக்கேன்னு உணர்றான். எப்படி இந்த வீடு வந்துட்டு தனக்காக யார் உயிர் விட்டாங்கிற கவலையே இல்லாம நிம்மதியா தூங்குதோ, அப்படித்தானே நான் தூங்கியிருக்கேன். அப்படின்னு உணர்ந்தப்போ அவன் அவன் இத்தன நாளா போட்டிருந்த திரை உடைபடுது அந்த இடத்துல. ஓ! சோ அவன் டிட்டாச்டா எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அவனோட திரை உடைபடுதுங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவ்னு நம்ம தான் சொல்றது. என்ன பொறுத்தவரைக்கும் அது பாசிட்டிவ். ஓகே. ஏன்னா அவன் அப்படியே இருந்தானா அவன் நல்லா இருந்திருக்க மாட்டான். ம். இது அவனுக்கு ஒரு நல்ல ரியலைசேஷன் தான். ஆ இந்த ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர், அவனோட இரவு பயணத்தில இவ்ளோ பெரிய தத்துவங்கள அடக்கணும், அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிக்கும்போதே மனசுல தோணிச்சா? இல்லன்னா எழுதும்போது அப்படியே மனசுல விளைந்ததா? இதெல்லாம். அப்படி இல்ல வரும். நீங்க பெரும்பாலும் பண்ண பண்ண ம். சொல்லுங்க. இல்ல பெரும்பாலும் எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு வரி, ஒரு இமேஜ் இவ்வளவுதான் இருக்கும்.
ஆனா எங்கேயோ டவுன் த லைன் நம்ம எழுதுறப்போ அந்த எழுதுற கணத்துல என்னவா இருக்குமோ அது வெளிப்பட்டுரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட என்னோட தருணங்களுக்கு எடை ஜாஸ்தி. என்னோட சோ நான் ஒரு இரவோட கதையை ஒரு ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்தோட கதையை சொன்னாலும் அதுல ஆழமான ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமா எல்லாரு கூடயும் பேசிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கிற ஒருத்தன் உணர்ற துயரத்துக்கும் தன்னந்தனியா இருக்கிற உணர்ற துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவன் ஒரு சஃபரிங்கோட மொத்த டெப்த்தையும் எடுத்துக்கிறான். சோ பெரும்பாலும் என்னோட கதைகள்ல அது வந்துரும். ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதுல நான் ஸ்பைரல் டவுன் பண்ணிட்டு போய் 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 தட் இஸ் ஹவ் மை மைண்ட் ஒர்க்ஸ். அது வியாதியும் கூட. இந்த கதையே வந்து உங்களுடைய கேரக்டரை அப்படியே வெளியில கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். என்னோட கேரக்டர் அப்படியே வெளியே கொண்டு வரணும். அத அத ரொம்ப தத்ரூபமா மறைக்கவும் செய்யணும். அந்த மாதிரி. அப்புறம் மூர்த்தி சார் யாரு? அவர் ஏன் தண்டிக்கப்படவே இல்ல? அவன் வந்து அம்மா கிட்ட காமிக்கிறான். அம்மா கிறிஸ்டி அக்கா வந்து கையில வந்து மூட்டின்னு எழுதிச்சுமா அப்படிங்கும்போது அவன் போட லூஸ்டா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடக்கிடுறா. ஏன் அந்த தாயும் கூட அதிகம் கண்டுகொள்ள? அது ஏன் அந்த இது அப்படி ஒரு அந்தரத்துல விட்டுட்டீங்க அந்த மூர்த்தி சாரை? பழி வாங்க அதாவது தண்டனை கொடுக்காம. அதாவது கரெக்ட் தண்டனை கொடுக்கலாம். அவர் மூர்த்தி சார் எங்கேயோ தண்டனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இவனுக்கு இந்த கதை இவன் கண்ணத்துல வர கதைக்குள்ள அவன் தெரியல. பெரும்பாலும் அந்த மாதிரி அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லைங்கிறது தான் நிதர்சனம். ஏதோ நம்ம கண் கூட பார்த்து நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஆசைகள் அப்படி இருப்பாங்க. நம்ம கண் கூட பார்ப்போம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது சிஸ்டத்தை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இதுதானே தவிர அந்த தாய் அப்படி சொன்னதுக்கு காரணம் தாய் போற போக்குல அப்படி சொல்லிட்டாங்க. தாய் வந்துட்டு கண் கூட பார்த்திருக்கா தான் பையன் அந்த சாவால் எவ்வளவு அஃபெக்ட் ஆனா அப்படிங்கறத. ராத்திரி தூக்கத்துல இருந்து முழிச்சு பதறதும் தூக்கம் இல்லாம இருக்கிறதும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு இது திரும்ப அந்த மெமரி ட்ரிகர் ஆகி அவன் அம்மா மூர்த்தி சார் கிறிஸ்டிகா என் கையில முடிச்சா எழுதாங்க சொல்றப்போ அவன் அம்மாக்கு அந்த இடத்துல தான் ஃபுல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. வேண்டாம் ஏன்னா நீ திரும்ப அதை யோசிச்சு திரும்ப அதுக்குள்ள உழன்று திரும்ப பிரச்சனை ஆகாம அது லூசு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்க பாக்குற. எனவே அவன் அந்த அம்மா சொன்ன அந்த வரியை தான் தன்னோட வாழ்க்கையோட இதுவாகவே ஏத்து கடைசியில டிட்டாச்சா எதுவுமே எனக்கு வேண்டான்ட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அதுதான் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் மேபி. ஆனா அந்த கதையை படிக்கும்போது அந்த மூர்த்தியை வந்து ஏதாவது பண்ணிருக்கணும்னு அந்த படிக்கும்போதே நமக்கு ஒரு வெறி வருது. அனாவசியமா ஒரு உயிர் போயிடுது அப்படி. அதனால தானே இவன் வாழ்க்கையும் போயிடுது அப்படின்னு தோணுது. வாசகரா எனக்கு தோணுது அது. அப்புறம் அந்த மர்ம பயணி வந்து ஏன் குள்ளாயே கழட்ட முடியாம அப்படியே போட்டு வச்சுட்டீங்க? முகம் தெரியக்கூடாது. முகம் தெரியக்கூடாது. ஏதோ தப்பு பண்ண போறான் அவன். முகம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அந்த கதை கடைசியில் வந்து அந்த குள்ளாக்காரம் வந்து என்ன செய்ய அந்த மஞ்சள் நிற வீட்டை தேடினான். ஏன் ஒன்றும் செய்யல? அந்த நாய் இறந்ததுதான் இப்ப சொன்னீங்க இல்லையா? ஏன் அந்த வீட்டை தேடிட்டான்? அவனுக்கு தெரியுமா அவன் பொண்ணு அங்கதான் வசிக்கிறா அப்படிங்கறதெல்லாம்? ஆமா அதெல்லாம் அதாவது நான் வச்சுக்கிட்டது ஒரு கற்பில அது. பட் அவன் கதைப்படி கதையில இருக்கிற டெக்ஸ்ட் படி பார்த்தா அவன் ஏதோ காரணத்துக்கு அந்த வீட்டை சுத்தம் போட்டுட்டே இருக்கான். அது அது கொள்ளை அடிச்சிருக்கலாம். கடைசி ஒரு வரியே வரும். அவன் என்னமோ பண்ணிருக்கலாம். அந்த வீட்டுல கொலையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். சோ ஒரு ஏதோ ஒரு கிரைம். அவன் அவன் கண்டிப்பா நல்லெண்ணத்தோட அங்க போல. ஏன்னா நல்லெண்ணத்தோட போறவன் எதுக்கு முகத்தை மூடிட்டு போகணும்? முகத்தை மூடிட்டு போகணும், அவ்வளவு குடிக்கணும், ஏதோ வாங்கி வச்சுக்கணும், ஏதோ ஆயுதமா இருக்கலாம் அது. சோ ஏதோ பண்ண போறான் அவன். ஏதோ விதிவசத்தால அது நடக்காம போயிருது. சரி, குள்ளாக்காரன் வந்து போயிட்டான். ஆட்டோ ஓட்டுறவன் வந்து வீட்டுக்கு அருகில் இருக்கிற அந்த ஆட்டோவை நிறுத்த அந்த மஞ்ச வீட்டுக்கு அருகில் நிறுத்துறான். நிறுத்தினோடனே அவனுக்கு வந்து அந்த கிறிஸ்டியோட ஓலம் தான் வந்து கேட்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அது ஏன் அது அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு தாக்கம் கிறிஸ்டியோட ஓலம்? அது கிட்டத்தட்ட அவன் ரொம்ப க்ளோஸா அந்த மெமரியோட உணர்ந்தது அவன் அந்த இந்த இரவுல தான். அவன் இத்தனை நாள ஏதோ ஒரு 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 பற்றற்ற நிலையிலேயே வாழ்ந்துட்டு வந்துட்டான். திஸ் இஸ் த நைட் ஹி ஃபீல் சோ க்ளோஸ் டு ஹிஸ் ட்ராமா. அவன் ட்ராமா எதுவோ அதோட ரொம்ப நெருக்கமா உணர்ற இரவு தான் இந்த இரவு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு கொலைக்கு மிக அருகில் இருந்திருக்கான். அது நடக்காம போயிடுச்சு. ஆனா சோ கிட்டத்தட்ட நான் ஒரு கொலைக்கு காரணம் இருந்திருக்க வேண்டியது. நம்ம அவன் இடத்துல இருந்து தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் தான்
இன்னைக்கு இந்த நைட்ல இந்த வீட்டுல ஒரு ஒரு பிணம் விழுந்திருக்க வேண்டியது, ஏதோ நடக்கல அப்படிங்கிறப்போ அவன் அங்க போறப்போ அவனுக்கு அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் அவன் தான் குட்டியை இழந்துட்டு துடிக்கிற அந்த அம்மா நாய், அந்த ஓலம் தான் எனக்கு கிறிஸ்டியன் ஞாபகப்படுத்துது. ஏன்னா இந்த அம்மா நாயோட ஓலம் அனாமத்தா யாரும் அதை கண்டுக்க போறது இல்ல. இந்த இந்த அம்மா நாய் தான் குழந்தை இழந்தது இந்த வீட்டுக்காக தான், இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்களுக்காக தான். எப்படி இந்த வீட்டுக்கு அது ஒரு பொருட்டே இல்லையோ, கிறிஸ்டியோட ஓலம் யாருக்குமே ஒரு பொருட்டா இருந்தது இல்ல. மூர்த்தி சார் அவர் பாட்டுல நல்லா தான் இருக்காரு, எங்கேயோ அவர் சந்தோஷமா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பினாமி ஒரு சீட்டு கம்பெனி நம்பி பணம் போட்டவன் அவன் நல்லா தான் இருக்கான். ஆனா பணம் போட்டவன் செத்து போயிடுறான். அந்த பணம் போட்டவன் செத்து போன அவன் குடும்பத்தோட ஓலத்தை யாரும் கேட்க போறது இல்லை. இந்த கேட்கப்படாத ஓலம் தான் முத்தப்பனை ட்ரிகர் பண்ணுது. அவன் அங்க இருந்து இந்த வீட்டை பாக்குறப்போ எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்றான். அதுதான் அவனுக்கு அந்த கடைசியில வரக்கூடிய அந்த ரியாக்ஷன், அந்த உடம்பு அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அத்தனால அவன் ஒரு கிளாசட்டுக்குள்ள இருக்கான், அது உடப்பட்டதுனால he feels that ஒரு ஃபீவரிஷான ஒரு அருமையான விவரணை. சரி, இந்த கதையில உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பகுதி என்னது, ஏன்? அது கதையை நிறைய பேர்த்த கொடுத்திருக்கேன், நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாசிச்சதுல யாருமே அந்த இடத்த சொல்லவே இல்லை. எனக்கு இது பெரும்பாலும் நடக்கிறது தான். நான் எல்லா கதையும் எழுத்தாளருக்கு பிடிச்ச இடத்த எந்த வாசகமே சொல்ல மாட்டான், அவனுக்கு வேற வேற இடங்கள் பிடிக்கும். ஆனா நம்ம ஒரு இடத்த வச்சிருப்போம், இதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எதுன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு 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 ஸ்பெக்டேட்டரா மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் பார்ட்டிசிபென்ட்னு உணர்ற இடம். அது எந்த இடம்னா, நாய்க்குட்டி மேல வண்டி ஏறிடும். ஏறினதுக்கு அப்புறம் அந்த அந்த குள்ளக்காரன் அந்த மர்ம நபர் வந்துட்டு தான் திட்டத்தை ஏறக்குறை கை விட்டுட்டான். அவன் தயங்கிதான் நிக்கிறான், வேண்டாங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனா முத்தப்பனுக்கு என்ன அவசரம்னா, இத இத உடனே இதுல இருந்து நான் உடனே நழுவிடணும், இவனை கொண்டு அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு நான் கை கழுவிட்டு போயிடணுங்கிறது அவனோட பெரிய இதுவா இருக்கு. அப்போ கொலைகாரனே கொலை செய்யணும்னு உத்தேசிச்சவனே தயங்கி நிக்கிறப்போ இவன் போவோமான்னு கேட்பான். அவன் இவனை பார்த்துட்டு சரி அப்படின்னு ஏறுவான். அவனுக்கு உடம்புலாம் கூசிச்சுன்னு எழுதியிருப்பேன் முத்தப்பனுக்கு. ஏன்னா அந்த அவன் he thinks that he assumes that எனக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த போவோமான்னு கேட்கறது மூலமா நம்ம அவனை இன்ஸ்டிகேட் பண்றோம். ஏன்னா அவனே வேண்டான்னு இருக்கான். சோ ஸ்பெக்டேட்டரா இருந்தவன் அங்க பார்ட்டிசிபென்டா மாறுறான் அந்த 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 தருணத்துல. ஏன்னா முத்தப்பன் வாண்ட்ஸ் டு பி அவே ஃப்ரம் இட், பட் அந்த ஃபீலிங்கே அவனை பார்ட்டிசிபென்டா மாத்துது. ஏன்னா அவனே தயங்கி நிக்கிறவன்ட்ட போயிட்டு போவோமான்னு கேட்கறது எவ்வளவு பெரிய பொருளும். அவன் கொலை செய்ய வேண்டாம்னு இருக்கிறவன்ட்ட வா போவோம் போய் கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்ற மாதிரி அது. சோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த கதையை எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்த பகுதி எது? நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கதை வந்துட்டு அந்த மர்ம நபரோட கதை தான் வச்சிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனா எழுதுறப்போ முத்தப்பன் ஒரு ஆட்டோக்காரன் வந்துட்டு அது அவன் கதையா போயிடுச்சு. அப்போ எனக்கு பெரிய சவாலா இருந்தது, எல்லாரும் சொல்ற கதை அந்த கிரைமை சுத்தி நடக்கிற கதை. ஒருத்தன் யாரையோ கொல்ல போறான், கொல்லாம வரான், இதுல ஒரு கரெக்டான ஒரு ஆர்க் இருக்கு. ஆனா அந்த அந்த கிரைமோட பட்டும் படாம வரக்கூடிய முத்தப்பனுக்கு என்ன கதை இருக்க முடியும்னு இருக்குல்ல. அவன் ஏன்னா பெரிய டிராமா இருக்கிற கதை, ஒரு டிராமாக்கான பெரிய பெரிய ஸ்பேஸ் இருக்கிற இடம் வந்துட்டு அந்த கிரைம் தான். அந்த கிரிமினலை பத்தி எழுதுற கதை தான் சுவாரஸ்யமாவும் இருக்கும், அதுல நாடகத்தன்மைக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுல வண்டி ஓட்டிட்டு போறவனுக்கு என்ன கதை இருக்க முடியும்? ஆனா வண்டி ஓட்டு போறவனுக்கு இதை விட ஒரு கன்வின்சிங்கான கதையை வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஏன்னா அங்க ஒரு பெரிய டிராமா இருக்கு, ஒருத்தன் கொலை பண்ண போறான், சஸ்பென்ஸ் இருக்கு, என்ன பண்ண போறான்ங்கிற அந்த கேள்வி இருக்கு, நடந்தா என்ன ஆகும், ஹை டிராமா, அது ஒரு வயலன்ஸ் நடக்கலாம், இல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எழுத்துக்கு உண்டான எல்லா ஸ்கோப்புமே அங்கதான் இருக்கு, அந்த மர்ம நபர்கிட்ட தான் இருக்கு. அதை வண்டி விட்டு போறவன்ட்ட எந்த சுவாரஸ்யமே இல்லைன்னு தான் பொதுவா இருக்கும். பட் நம்ம அவன் கதையை நம்ம என்ன சுவாரஸ்யம் வைக்கலாம், அவனோட கதையில நம்ம எதெல்லாம் கொண்டு வரலாம், வேற என்ன கதையை சொல்லலாம், இதை விட கன்வின்சிங்கான, இதை விட ஆழமான அடர்த்தியான ஒரு கதை ஆட்டோக்காரனுக்கும் இருக்கும் அப்படின்னு அப்படி மாத்துறது எனக்கு பெரிய பெரிய சவாலா இருந்தது, சேலஞ்சா இருந்தது. ஒருவேளை இந்த கதையோட செகண்ட் பார்ட், அடுத்த பாகம் எழுதலாம்னு தோணுச்சுன்னா முத்தப்ப வாழ்க்கையை எப்படி அமைக்கலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அது இன்னும் சவாலா தான் இருக்கும். இப்படி ஒரு எல்லாருக்குமே அப்படி ஒரு தருணம் அமைக்கும்ல. இதுதான் நம்ம நம்பிக்கைகள் உடைப்படுற தருணம் ஒண்ணு இருக்கும். நம்பிக்கைகள் உடைப்பட்ட
அந்த தான் நம்புற விஷயங்கள் உடைப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தன் என்னவா ஆறாங்கிறது சொல்லவே முடியாது. அவன் ரொம்ப பெரிய ஞானியா, ரொம்ப பெரிய நல்லவனா அப்படி ஆயிரலாம். இல்ல ரொம்ப பெரிய டீமனா அந்த பக்கமும் போலாம். சோ முத்தப்பன் என்னவா ஆகுறான் அப்படிங்கிறது அவன் சந்திக்க போற மனிதர்களை பொறுத்து. ஆனா என்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச்னா முத்தப்பன் இனிமே மனிதர்களை சந்திப்பான். அவன் 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 மனிதர்களை கண்டா ஒதுங்க மாட்டான். சோ அவன் அவன் நிச்சயமா மனிதர்களை சந்திப்பான். த டோர்ஸ் ஆர் ஓப்பன் இன் ஹிஸ் ஹார்ட். அவன் பீப்புள் அலோவ் பண்ணுவான். ஆனா உள்ள வர பீப்புள் யாருங்கிறத பொறுத்து தான் அவனோட வருங்காலம் இருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். இந்த கதைக்கு வந்து உங்க உறவினர்கள், அப்புறம் நட்பு வட்டாரம், அப்புறம் வாசகர்கள் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது விமர்சனங்கள் கிடைச்சதா? விமர்சனம்ங்கிறது எல்லாரும் அதை எதிர்பார்க்கல. எப்படி ஏன்னா பொதுவா ஒரு கதை வாசிக்கிறவங்க இந்த கதை வந்துட்டு அந்த கொலைய பத்தி, அங்க நடக்க போற கிரைம பத்தி, அங்க ஏதோ செய்ய போறான் இந்த விஷயத்த பத்தி நினைக்கிறப்போ நம்ம அதுக்குள்ளேயே போகாம அவன் என்ன செய்ய போறாங்கிறதே சொல்லாம அவன் யாருங்கிறதையே சொல்லாம அப்படி ஒரு கதையை முடிச்சது முதல்ல எல்லாருக்கும் டக்குனு ஒரு ஆஃப் புட்டிங்கா இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கல, என்னடா அவன் இதை நோக்கி கொண்டு போனா பெரும்பாலும் கதைகள் அதை நோக்கி தான் போகும். அந்த இடத்துக்கு போய் நடக்கிற டிராமா, அங்க வன்முறை நடக்குதா நடக்கலையா இப்படி போகும். நம்ம அதுக்குள்ளேயே போகாம எதுவுமே பண்ணாம எப்படி சுத்தியே ஒரு கதையை அமைச்சுட்டு வந்தது எல்லாருக்கும். பட் நிறுத்தி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் டக்கு இனிஷியலா ஒரு ஜர்க் இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்த்த பாதையில கதை போகல, வேற எங்கேயோ இப்படிதான் போகும்னு நினைப்போம். அப்படி போகாம வேற ஏதோ நீங்களே கூட இன்ட்ரோடக்ட் கொடுக்குறப்போ அப்படிதான் சொன்னீங்க. இது ஒரு சாதாரண பயண கதையா போகிற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஆனா டீடூர் எங்கெங்கெல்லாமோ போய் கடைசியில ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரும். சோ அது அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தது. மத்தபடி எல்லாருக்குமே கதை ஓரளவுக்கு நிழல்கள் வந்து சத்தமிடுறதில்ல. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் மனதில் அதனுடைய ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை கதை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. ஒரு சிறந்த படைப்பை தந்ததற்கு மிக்க நன்றி கௌதம் நாராயணன். நன்றி நன்றி நன்றி. சொல்வனம் சார்பாக இன்று உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். நீங்க வந்து கரைன்னு ஒரு தமிழ் நாவல் எழுதியிருக்கீங்க, அப்புறம் சோனியான்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் எழுதியிருக்கீங்க. அது தவிர நிறைய சிறுகதைகள் இணையத்தில் வந்துட்டுருக்கு, இணைய பத்திரிகைகளில். அப்புறம் ஒரு நீண்ட நாவல் எழுதி வெளிவர காத்திருக்க இன்னொரு பக்கம். இது போன்ற நிறைய நாவல்கள், சிறுகதைகள் இவைகள் எல்லாம் எழுதி எழுத்து வானில் சுடர்விட்டு பிரகாசிக்க சொல்வனம் சார்பாக எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிப்பா.